ஹாய் வணக்கம், நான் உங்கள் நண்பன் கிரிட்டிக் விஜய் மற்றும் எழுந்தோரா. ஹாய். இன்றைக்கி நம்ம பேச போகிறது தோனியோட ரிட்டையர்மெண்ட் அரசியலை பற்றி. தோனி ரிட்டையர் ஆவாரா மாட்டாராங்கிற ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இப்போ போயிட்டு இருக்கு. ஏன்னா இது ஐபிஎல் சீசன். அதனால் தோனியோட ரிட்டையர்மெண்ட்டில் இருக்க அந்த அரசியலை பற்றி பேசலாங்க தான் இன்னே டாபிக். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வருஷம் பூரா சும்மா இருப்பார். திடீர்னு நான் அரசியலுக்கு வருது அந்த ஆண்டவன் கையில் தான் இருக்குன்னு ஒரு அறிக்கை வரும். அவரை பார்க்குற ரிப்போர்ட்டர்ஸும் நீங்கள் எப்போ சார் அரசியலுக்கு வருவீங்கன்னு ஒரு செட்டப் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு இவர் கையில் இல்லை ஆட்டோவ கையில் இருக்குது அப்படின்ட்டு இல்லைன்னு பதிலை சொல்லாமல் நைஸாக கிளம்புவார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக நான் அரசியலுக்கு வருவேனா மாட்டேனான்னு சொல்லி போக்கு காட்டியே தலைவன் தன் படத்துக்கு பப்ளிசிட்டி நடத்தி முடிச்சிட்டான். அதே டெக்னிக் தான் தோனி ரிட்டையர்மெண்ட்டில். நியாயமாக பார்த்தா தோனி 2021 இல்லை 2023 ரிட்டையர் ஆகியிருக்கணும். ஏன்னா அப்போ தான் சிஎஸ்கே கப்பு வின் பண்ணிச்சு. எந்த ஒரு பிளேயருமே ரிட்டையர் ஆகும்போது ஒரு வின்னிங் நோட்டோட ரிட்டையர் ஆகும் தான் நினைப்பாங்க. 2023 ஜடேஜா அந்த வின்னிங் ஷாட் அடிக்கும்போது நான் மட்டும் இல்லை நிறைய பேர் நினச்சிருப்போம் இல்லையா தோனி இந்த வருஷம் ரிட்டையர் ஆயிடுவான்னு. ஆனால் தோனி ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் தலைவர் நீ சர்ஜரிலாம் பண்ணிட்டு வந்துட்டு 2024 விளையாடிட்டு இப்போ 2025 சீசனில் விளையாடிட்டு இருக்காரு. நிறைய பேர் நினைப்பீங்க என்னோட கடைசி மேட்ச்சு சென்னையில் தான் நடக்கும்னு தோனி சொன்னதுனால கடைசி மேட்ச் எப்போ சென்னையில் நடக்குமோ அதுக்காக தோனி வெயிட் பண்ணுறாருன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஸ்கிரிப்டில் அது இல்லை. தோனிக்கு முன்னாடியே ஒரு பிளேயர் ரிட்டையரே ஆக மாட்டேன் ஆரம்பிச்சார். அவர் பேர் சச்சின் டெண்டுல்கர். இப்போ கூட ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்ஸ் லீக்னு ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு. 51 வயசான சச்சின் இப்போவும் அதே ஃபிட்னஸ் அண்ட் ஃபார்மில் தான் கிரிக்கெட் விளையாடுறாரு. இப்போ கூட ஒரு T20 மேட்ச்சில் இறக்கி விட்டாலும் 12 பாலுக்கு 30 ரன் அடிக்க முடியும்னு கமெண்டேட்டர்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சச்சின் 2014 ரிட்டையர்மெண்ட் ஆகலை, ரிட்டையர்மெண்ட் ஆக்க வச்சாங்க. ஏப்பா நீ 25 வருஷமாக கிரிக்கெட் ஆட்ட விட்டா நீ சாகிற வரைக்கும் கூட கிரிக்கெட் ஆடுவேன் போதும்ப்பா மற்றவங்க விளையாடுன்னு சொன்னதால மனசே இல்லாமல் அவர் ரிட்டையர் ஆனார். அப்படிப்பட்ட சச்சின் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆனது November 16, 2013. ஆனால் ஐபிஎல்லேருந்து ரிட்டையர் ஆனது May 28, 2013. எல்லா பிளேயர்ஸுமே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆன பிறகு கொஞ்ச நாள் ஐபிஎல் ஆடுவாங்க. அப்புறம் ஐபிஎல் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க கம்ப்ளீட்டாக கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆவாங்க. ஆனால் சச்சின் தான் வித்தியாசமாக ஃபஸ்ட்டு ஐபிஎல் ரிட்டையர் ஆனார். அப்புறம் தான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிறாரு. 2013 ஐபிஎல் ஃபைனலில் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிச்சு. நாங்கள் என்ன நினச்சோன்னா மும்பை இந்தியன்ஸ் கப்பு ஜெயிச்சிச்சு, அதனால சச்சின் இதோட ஐபிஎல்லேருந்து ரிட்டையர் ஆகிறாருன்னு நினச்சோம். சச்சினை இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே கிரிக்கெட் விளையாடுறதுக்கு என் உடம்பு தாங்கலன்னாரு. ஆனால் 3 மணி நேரம் ஆற T20 விட்டுட்டு 5 நாள் ஆற டெஸ்ட் கிரிக்கெட் அவரால் விளையாட முடிஞ்சு. எப்போ நவம்பர் வரைக்கும். அவர் அந்த 200வது டெஸ்ட் மேட்ச் ஆட வைக்கணும்னு பிசிசிஐ பிளான் பண்ணிடுச்சு. அவருக்கு ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் கொடுக்கணும்னு பிளான் பண்ணதுனால அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணதாக ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் உண்மையிலே சச்சின் ஐபிஎல்லேருந்து ரிட்டையர் ஆனதுக்கு இன்னொரு காரணமும் இருந்துச்சு. அது ஐபிஎல் பெட்டிங், அது மேட்ச் ஃபிக்ஸிங். May 16, 2013 ஸ்ரீசாந்த், அங்கித் சவான், அஜித் சண்டிலா அப்படின்னு 3 RR பிளேயர்ஸை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. May 24, 2013 குருநாத் மெய்யப்பன், அதாவது பிசிசியோட பிரசிடென்ட் சிஎஸ்கேயோட ஓனர் மிஸ்டர் என் ஸ்ரீனிவாசனோட மருமகன் குருநாத் மெய்யப்பனை போலீஸ் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணாருன்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க. சச்சின் ஐபிஎல் ரிட்டையர் ஆனது May 28, 2013. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ரிட்டையர் ஆனது ஏற்கனவே சொன்ன November 16, 2013. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது ஐபிஎல் ஏன் அவர் ரிட்டையர் ஆனார்? நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, ஏப்பா நான் ஒரு 25 வருஷமாக கிரிக்கெட் ஆடுறேன், எனக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருக்குது, நீங்கள் இந்த ஐபிஎல் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும், இதில் விளையாடினா என் பேரையே ரிப்பேர் ஆக்கிடுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கும்பிட போட்டு தலை தெறிக்க ஐபிஎல் விட்டு ஓட்டார். அதுதான் சச்சின். என்ன ப்ரோ தோனியோட கதையை சொல்வீங்கன்னு பார்த்தா சச்சின் ரிட்டையர் ஆன கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மைதாங்க, வரலாறு முக்கியம். இன்னும் ஒரு சின்ன நியூஸும் சொல்கிறேன். தோனி ஆஸ்திரேலியாவுக்கு டூர் போனப்போ மிட் சீசனில் எதுக்கு டெஸ்ட் மேட்ச்லேருந்து ரிட்டையர் ஆனார்? அஸ்வின் கூட அப்படி தானே பண்ணாருன்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அஸ்வின் தான் ரிட்டையர் ஆனதுக்கான காரணத்தை தெளிவாக சொன்னார். என்ன இதுக்கு மேலே டீமில் ஆட வைக்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் மரியாதை காப்பாற்றிக்கிறதுக்காக நானே ரிட்டையர் ஆகிறேன்னு அப்படின்னு ஒரு வேலிடான ஒரு ரீசனை சொன்னார். ஏன்னா அப்போ அவர் பெஞ்சில் வச்சுருந்தாங்க, கொஞ்சம் மேட்ச் ஆடாமலும் இருந்தார். அதனால் அவர் சொன்ன ரீசன் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் தோனி ரிட்டையர் ஆகும்போது எந்த ரீசனுமே சொல்லலை, நான் ரிட்டையர் ஆகிறேன் அவ்வளோதான். தோனி டெஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆகும்போது அந்த டெஸ்ட் டீமுக்கு தோனி தான் கேப்டன். அவர் டெஸ்ட்டில் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த ப்ரெஷருமே இல்லை. இன்றைக்கி இத்தனை வருஷமாக ஐபிஎல் விளையாடுற தோனி 2014 எதுக்கு அவசரமாக டெஸ்ட் மேட்ச்லேருந்து ரிட்டையர் ஆனார்? இதுக்கான காரணம் தெரியணுன்னா December 2014 ஃபுல்லாக சுப்ரீம் கோர்ட்டில் ஐபிஎல் பெட்டிங் பற்றி நடந்த ஃபுல்
கேஸ் ஸ்டேட்டஸ் பாருங்கள், அதாவது அந்த மாதம் ஃபுல்லாக நடந்தால் அந்த கேஸ் ஹிஸ்ட்ரியை பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஏன்னா தோனி ரிட்டையர் ஆனது டிசம்பர் 30, 2014. என்ன ப்ரோ சம்மந்தம் இல்லாமல் வளர்றீங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லலாம்ல. புரியுற மாதிரியே சொல்கிறேன். சிஎஸ்கேங்கிற டீமை நடத்தினது இந்தியா சிமெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். 2012 இந்தியா சிமெண்ட்ஸில் வைஸ் பிரசிடென்ட் மார்க்கெட்டிங் ஆஃபர் கொடுக்குறாங்க தோனிக்கு. தோனி அதை அக்செப்ட் பண்ணிட்டு விபியாக இந்தியா சிமெண்ட்ஸில் ஜாயின் பண்ணுறாரு. அதாவது இந்தியா சிமெண்ட்ஸோட எம்ப்ளாயி தான் சிஎஸ்கேவோட கேப்டன். அவர் இந்தியா சிமெண்ட்ஸில் எம்ப்ளாயி ஆன ஒரே வருஷத்தில் சிஎஸ்கே பெட்டிங் கேஸில் மாட்டுது. அதுக்கும் தோனி டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்னங்க சம்மந்தம்? 2014 சுப்ரீம் கோர்ட்டு என் ஸ்ரீனிவாசனை காலட்டி தொங்க விடுது. அதில் சொன்ன முக்கியமான விஷயம், என் ஸ்ரீனிவாசனோ இல்லை அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களோ இல்லை இந்தியா சிமெண்ட்ஸை சேர்ந்தவங்களோ யாருமே பிசிசிஐயில் எந்த விதமான பதவியிலையும் இருக்கக்கூடாது. அப்போது இந்தியா சிமெண்ட்ஸோட எம்ப்ளாயி தோனியும் பிசிசியில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிற லாஜிக் கரெக்டாக? இந்த கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ண, ஏதாவது ஒன்று பண்ணி சுப்ரீம் கோர்ட்டை கூல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் பிசிசி இருந்துச்சு. கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நடந்த ட்ராமா தான் தோனி டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ட்ராமா. ஆஸ்திரேலியாவில் வேர்ல்ட் கப் நடந்ததால் தோனியோட ஓடிஐ கேப்டன்சியை பற்றி மட்டும் அப்படியே கொஞ்சம் மழுப்பிட்டாங்க. பட் இப்போதைக்கு நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கோம், தோனி அவரை வாலண்டியராக ரிட்டையர் ஆகிட்டாரு டெஸ்ட் மேட்ச்லேருந்து அப்படின்னு சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணாங்க. ப்ரோ எப்படினாலும் நீங்கள் கண்டதை உருட்டுவீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு எங்கள் தலை எழுத்து. சரிங்க, நான் உருட்டுனே வச்சுப்போம். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஷேன் வாரனே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் செத்தது தாய்லாந்துலன்னு சொன்ன உடனே தான் நான் ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணேன். தாய்லாந்து எதுக்கு பேர் போனதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபிட்டாக இருக்க ஒரு கிரிக்கெட்டர் தாய்லாந்து போயிட்டு திடீர்னு இறந்து போயிட்டான்னு சொன்னால் நம்புற மாதிரியே இல்லை. ஆனால் மீடியா பூராவும் கற்பனை எழுதி சத்தியம் பண்ணாங்க, அவர் நேச்சுரலாக தான் செத்தாரு, இதில் எதுவும் ஃபால்ட் பிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன நியூஸ் வருது தெரியுமா? அவர் காமாகிரான்ற ஒரு மருந்தை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால இறந்து போயிருக்கிறதா இப்போ நியூஸ் வருது. காமாகிராங்கிறது வயாகிரா மாதிரி எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மருந்து. ஒரு ஆஸ்திரேலியன் லெஜெண்டரி பிளேயர் காமாகிரா ஓவர் டோஸாக எடுத்துக்கிட்டு செத்து போயிட்டான்னு சொன்னால் அது அந்த பிளேயருக்கும் அவமானம், அது அந்த நாட்டுக்கும் அவமானம். இதனால தான் அவர் அந்த காமாகிரா எடுத்துக்கிட்டாங்கிறத விஷயத்தை மறைச்சி அந்த எவிடன்ஸ்லாம் காலி பண்ணி நேச்சுரல் டெத்துன்னு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி அந்த விஷயத்தையே மூடி மறைச்சிட்டாங்க. இதுக்கான நியூஸ் இன்டர்நெட்டில் இருக்குது, நீங்களே பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் உருட்டுன்னா ஷேன் வார்னே மட்டும் உடல் உறவுக்காக அதிகப்படியான மருந்து எடுத்து தான் இறந்து போனாருங்கிற விஷயத்த ஏன் மறைச்சாங்க? அது உருட்டு கணக்கில் வராதா? சிஎஸ்கேக்கு பேன் கொடுத்தது பிசிசிஐயா இல்லை ஐசிசியா? ரெண்டுமே கிடையாது, சுப்ரீம் கோர்ட். ஒருத்தன் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு எவிடன்ஸோடு கொடுத்தாலே இந்த நாட்டில் விடுதலை பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு நாட்டில் சும்மா ஒரு கோர்ட்டு, அதுவும் சுப்ரீம் கோர்ட் லெவலில் இருக்கிறவங்க எவிடன்ஸ் இல்லாமல் ஒரு டீமை பேன் பண்ணுறதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்களா? அப்படி அவங்க தப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டீம் ஓனர்ஸ் சும்மா விட்டுருவாங்களா? அவங்க அதுக்கு அப்பீல் பண்ண மாட்டாங்களா? எவிடன்ஸ் இருந்ததுனால தானே சிஎஸ்கே டீமை பேன் பண்ணாங்க. சரிங்க, சிஎஸ்கே டீமை பேன் பண்ணாங்க, ஆனால் தோனி எப்படிங்க விட்டு வச்சாங்க? ஒரு கேப்டனுக்கு தெரியாமல் ஒரு டீமில் பெட்டிங் நடக்க சான்ஸே இல்லை. கிரவுண்டில் நடக்கிற எல்லா டெசிஷனும் கேப்டனோடது. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணால் அதை கிரவுண்டில் எக்ஸிக்யூட் யார் பண்ணணும்? கேப்டன் தான் பண்ண முடியும். இது எப்படி தெரியுமா இருக்குது? கரப்ஷன் பண்ணது ஜெயலலிதா, ஆனால் அவங்க கட்சி ஏடிஎம்கே ஒரு 2 வருஷத்துக்கு எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு டீம் மேட்ச் ஃபிக்ஸிங் நடத்துச்சுன்னு சொல்லி பேன் பண்ணால் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் யார்? கேப்டன் தானே. ஏன் தோனி மேலே எந்த நடவடிக்கையுமே இல்லை? இன்றைக்கி வரைக்கும் கூலாக ஆடிட்டுருக்காரு. ஏன்னா நாம் முட்டாளுன்னு நமக்கு மேலே இருக்கிறவனுக்கு நல்லாவே தெரியும். நம்மளை எப்படிலாம் ஏமாற்றணுன்னு இவங்களுக்கு சூப்பராக ஐடியா தெரியும். இந்த உண்மையை புரிஞ்சிக்க முடியாத உங்களுக்கெல்லாம் நான் பேசுறது உருட்டாதான் பாஸ் தெரியும். இன்னொரு கேள்விங்க, நீங்கள் லோக்கலாக ஒரு டீம் நடத்துகிறீங்க, கிராமத்துலேயோ உங்கள் சிட்டிலேயோ உங்கள் ஸ்ட்ரீட்லேயோ சும்மா லோக்கலாக டோர்னமெண்ட் நடத்துகிறீங்க. உங்களுக்கு ஒரு டீம் இருக்குது, உங்கள் டீம் தோத்துடுன்னு நீங்கள் பெட் கட்டுறீங்க. உங்கள் மூலமாக இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டு மூலமாகவோ தெரிஞ்சவங்க மூலம் பெட் கட்டுறீங்க. நீங்கள் நேரடியாக இன்வால்வ் ஆகலை. இங்கே பெட் கட்டினது தெரியாமல் உங்கள் டீம் விளையாடி ஜெயிச்சிட்டா நஷ்டம் யாருக்கு? உங்களுக்கு தானே. அப்போது நீங்கள் இந்த மேட்ச் தோக்குன்னு பெட் கட்டினா முதல்ல யாருக்கு சொல்வீங்க? உங்கள் கேப்டனுக்கு தான் சொல்லுவீங்க. உங்கள் கேப்டன்கிட்ட போய் சொல்லுவீங்க. இல்லை நீங்கள் சொல்லலனாலும் உங்கள் ஆளுங்க மூலமாக கேப்டன்கிட்ட சொல்வீங்க. என்ன சொல்வீங்க? அப்பா இந்த மேட்ச் நம்ம தோக்க போகிறோம், பெட் கட்டியிருக்கோம்,
அதுக்கேற்ற மாதிரி ஆடிக்குவாங்க, தோத்தாலும் பரவாயில்லன்னு சொன்னால் அவன் அதுக்கேற்ற மாதிரி மேட்சை முடிப்பான். நிறைய மேட்ச் பார்த்துருங்களா, நல்லா விளையாடுற பவுலரை இறக்க மாட்டானுங்க, மொக்கையாக ஒரு பவுலரை இறக்கி மேட்ச் தோப்பானுங்க. நீங்கள் இது மாதிரி நிறைய மேட்ச் பார்த்துருப்பீங்க, ஒரு மேட்ச் 2 மேட்ச்சில், இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் கூட இது நான் பார்த்துருக்கேன். கிரவுண்டுக்கு வெளியே யார் என்ன வேணால் முடிவு பண்ணலாம், ஆனால் கிரவுண்டுக்கு உள்ள மேட்ச் நடக்கும்போது டெசிஷன் எடுக்கிறது கேப்டனும் கோச்சும். முக்கியமாக கேப்டனுக்கு தெரியாமல் ஒரு டீமில் மேட்ச் ஃபிக்ஸிங்கோ பெட்டிங்கோ ஸ்பாட் ஃபிக்ஸிங்கோ எதுவுமே நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. 2011 வேர்ல்ட் கப் வின் பண்ண இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன் தோனி மேலே மேட்ச் ஃபிக்ஸிங் அலகேஷன் வச்சா அது யாருக்கு அவமானம்? அது ஒட்டுமொத்த இந்தியா மேலேயே அக்யூசேஷன் வைக்கிற மாதிரி. பாரு, உங்கள் வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு நம்மளை எல்லாரும் காரி துப்ப மாட்டாங்களா? இது தோனிக்கு கிரிக்கெட்டுக்கு மட்டும் அவமானம் இல்லைங்க, ஒட்டுமொத்த நாட்டுக்கே அவமானம் கொடுக்குற ஒரு விஷயம். எப்படி ஷேன் வார்னே காமாகரை எடுத்து இறந்தாருங்கிறத வெளியே சொன்னால் அது அவருக்கும் அவமானம் நாட்டுக்கும் அவமானம் நினச்சி அந்த விஷயத்தை மூடி மறைச்சாங்களோ அதே கான்செப்ட் தான் இதுவும். தோனி மேலே அலகேஷன் வச்சா அது என்டையர் கிரிக்கெட் கம்யூனிட்டியும் குறை சொல்லும், நாட்டையே அசிங்கப்படுத்தும். ஆர்ஆர் டீம் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணதை பேன் பண்ணாங்க. ஸ்ரீசாந்த், அங்கித் சவான், அஜித் சாண்டிலான ஒரு 3 பேரையும் பேன் பண்ணாங்க. ஆர்ஆர் டீமை பேன் ஆச்சு, ஆர்ஆரில் ஒரு 3 பிளேயர்ஸும் பேன் பண்ணாங்க. சிஎஸ்கே டீமையும் தான் பேன் பண்ணாங்க. அது எப்படிங்க சிஎஸ்கே டீம்லேருந்து ஒரு பிளேயர்ஸும் பேன் ஆகலை, கேப்டன்ட்டையும் எதுவும் கேள்வியும் கேட்கல? அது எப்படிங்க பிளேயர்ஸ் இன்வால்மெண்ட் இல்லாமல் ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் நடக்கும்? டீமை பேன் பண்ணுவாங்களாம், ஆனால் அதுக்கு கேப்டனோ டீமில் இருக்க பிளேயர்ஸ்க்கோ எந்த சம்மந்தமும் இல்லையா. அதாவது டீம் ஓனர்ஸ் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணாங்களாம், ஆனால் டீம் பிளேயர்ஸ் அதெல்லாம் எதுவும் பண்ணலையாம். சூப்பர் ஸ்கிரிப்டுங்க இதெல்லாம் தமிழ் சினிமாவில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அட்டகாசமாக சொதப்புவாங்க. அப்போது சிஎஸ்கே மட்டும்தான் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுறாங்களா? மற்ற டீம் ஓனர்ஸ்னால் என்ன உலகமாக நல்லவனுங்களா? மக்களே, ஐபிஎல் டீம் நடத்துகிறவன் அத்தனை பேருமே பிஸ்னஸ் மேக்னெட்ஸ். பிஸ்னஸ்னால் என்ன? பணம் தானே. அவன் என்ன கிரிக்கெட்டை வளர்க்குறதுக்கு ஐபிஎல் நடத்துகிறான்? அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் ஐபிஎல் நடத்துகிறான். ஐபிஎல்லில் எந்த டீமும் பெட்டிங் பண்ணலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சிரிச்சிடுவேன் ப்ரோ, அது அவ்வளோ பெரிய காமெடி ஆக்சுவலாக. ஆனால் சிஎஸ்கே மட்டும் இதில் எப்படி மாட்டிச்சு? ஒரு கனெக்ஷன் இருக்குது. இது நான் கெஸ்ட்டில் தான் சொல்கிறேன், இது உண்மையாக இருக்குமான்னு எனக்கு சரியாக தெரியல. பட் பத்திரிகையில் வந்த செய்திகளை வச்சு நானாக அதை லிங்க் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறேன். சிஎஸ்கே மாட்டினதுக்கு நான் காரணமாக நினைக்கிறது அஸ்வின் ஸ்ரீனிவாசன், சிசியோட பிரசிடென்ட் என் ஸ்ரீனிவாசனோட பையன். என் ஸ்ரீனிவாசன் 2 பசங்க, ஒன்று ரூபா, ஒன்று அஸ்வின். ரூபாவோட ஹஸ்பண்ட் தான் குருநாத் மெய்யப்பன், ஃபிக்ஸிங் கேஸில் மாட்டினார்ல அவர். இந்த குருநாத் மெய்யப்பன் யாருன்னா, ஏவிஎம்னு ஒரு சினிமா கம்பெனி தெரியும் இல்லைங்களா, ரொம்ப பழைய படங்கள்லாம் பார்த்துப்பீங்க, சிவாஜின்னு ரஜினி படம்லாம் எடுத்தாங்க இல்லையா, அந்த ஏவிஎம் கம்பெனி இருக்கார் இல்லையா, ஏவி மெய்யப்பன் செட்டியாரோ அவங்களுக்கு கீழே வந்தவங்களோட பேரன் அவர். குருநாத் மெய்யப்பன் ஏவி மெய்யப்பன் செட்டியாரோட பேரன். அஸ்வின் ஸ்ரீனிவாசன் கேம் அவுட் ஆஃப் கிளாசட் அண்ட் அனௌன்ஸ்ட் ஹிம்செல்ஃப் அஸ் அ கே. அவர் அவி சட்டர்ஜிங்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க விரும்ப, என் ஸ்ரீனிவாசன் அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா, நீ ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பத்துக்கு வாரிசு கொண்டு வரதுக்கு வழியை பாருன்னு சொல்லிட்டு அந்த கே ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப தடையாக இருந்தார். அதை அவர் டார்ச்சர் பண்ணதாகவும் நிறைய நியூஸ்கள் வந்துச்சு. இது பண்ண அஸ்வின் தன் அப்பாவை காலி பண்ணுறதை நினச்சிட்டு தன் அப்பாவுக்கு எதிரான டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்பாவுக்கு ஆப்போசிட் கேம்பில் இருந்த லலித் மோடிகிட்ட கொடுத்தாரு. இந்த லலித் மோடி ஆரம்பித்து வச்சது தான் ஐபிஎல். அந்த லலித் மோடியை காலி பண்ணிவிட்டு அந்த போஸ்ட்டுக்கு வந்தார் என் ஸ்ரீனிவாசன். என் ஸ்ரீனிவாசன் சொல்கிறத விட ஸ்ரீனி மாமா நம்ம எல்லோரும் வந்து ஆன்லைனில் சொல்லுவோம். ஸ்ரீனி மாமாவை காலி பண்ணுறதுக்கு லலித் மோடி துரியாக துரிச்சார். இதில் வசமாக அவர் பையனே டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வந்து கொடுக்க சிக்கு நாடா சேகர்னு சொல்லி போட்டு தள்ளிட்டார். ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஒரு டீமை காலி பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் வேணும். எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் போலீஸ்க்கோ கோர்ட்டுக்கோ போனால் எதுவுமே நடக்காது. சுப்ரீம் கோர்ட் லெவல் வரைக்கும் போய் ஒரு டீமை காலி பண்ணணுன்னா அது எவ்வளோ ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும். அந்த ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வந்து வெளியால் எடுக்க முடியுமா? அந்த டீமுக்குள்ளே இருக்க யாரோ ஒருத்தர் கொடுத்தா மட்டும்தான் முடியும். இங்கேருந்து பணம் வந்துச்சு, எங்கேருந்து பணம் போகுது, யார் பெட்டிங்கில் இன்வால்வ் ஆகிருக்காங்க, எந்தெந்த மேட்சஸில் பெட்டிங் நடந்துச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் எடுக்கிறதுக்கு அந்த டீமுக்குள்ளேயே இருக்க ஒரு ஆளால் மட்டும்தான் முடியும். அது அநேகமாக அஸ்வின் ஸ்ரீனிவாசனால் தான் இருக்கணும். அப்பா மேலே இருக்க கடுப்பில் அப்பாவை காலி பண்ணுறதுக்காக அவர் பண்ண போய் உண்மையிலே என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்க அப்பாவை காலி பண்ணிட்டாங்க. ஆனால் தோனியை விட்டு வச்சாங்க. ஏன்னா இங்கே அவங்களுக்கு எதிரி ஸ்ரீனிவாசன் தானே தவிர தோனி மேலே அவங்களுக்கு யாருக்கும் எந்த கோபமும் கிடையாது. பேனுக்கு அப்புறம் உள்ள ஒரு சிஎஸ்கேக்கு பணம் சம்பாதிக்கிறது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது பெட்டிங்கில் திரும்ப இறங்கினா இந்த டீமே கலைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க பல வழியில் யோசிக்கும் போது அவங்க கண்டுபிடிச்சது தான் ரஜினி டெக்னிக். எப்படி ரஜினி அரசியலுக்கு வரப்போகிறதா சொல்லியே தன் படத்தை ஓட வச்சாரோ
அதே மாதிரி தோனி ரிட்டையர் ஆக போகிறார் ரிட்டையர் ஆக போகிறான்னு சொல்லி ஹைப்பு ஏற்றியே சிஎஸ்கேயோட மேட்சஸை ஓட வைக்கிறாங்க. இப்போ தான் நீங்கள் சினிமாவில் ஆன்லைனில் ரிசர்வேஷன் பண்ணுறீங்க. முன்னெல்லாம் எப்படின்னா தியேட்டர் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதுங்களை செட் பண்ணி வெளியில் கொண்டாந்து டிக்கெட்டை பிளாக்ல விற்பாங்க. அது கவுண்டரில் போய் வாங்கினா 100 ரூபா டிக்கெட் இருக்கும், அதே டிக்கெட்டை வெளில வந்து 1000 ரூபாய்க்கு விற்பாங்க. அதே மாதிரி சிஎஸ்கே மேட்ச்சுக்கு ஆர்டிஃபிஷியல் ஒரு டிமாண்டை உருவாக்கி 1500 ரூபா டிக்கெட்டை 10,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. என்னடா இது சிஎஸ்கே மேட்ச்சுக்கு மட்டும் பிளாக்ல டிக்கெட் விற்கிறீங்க, மற்ற ஊர்லாம் மேட்ச் நடக்குது அவங்களாம் இது பிளாக்ல டிக்கெட் விற்கிற மாதிரி தெரியல. ஆனால் சிஎஸ்கே மேட்ச் மட்டும் எந்த ஊரில் போனால் பிளாக்ல டிக்கெட் விற்கிறானுங்க. ஆனால் இந்த தோனி ஹைப்பு சிஎஸ்கேக்கு மட்டும் இல்லை, மற்ற டீமுக்கும் பெரிய அட்வான்டேஜ். உதாரணத்துக்கு தோனி வந்து ஒரு ஊரில் போய் விளாட்றாருன்னா அந்த ஊரில் ஒரு ஸ்டேடியம் இருக்கும், அந்த ஊரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, அவங்களும் அதை நல்ல டிக்கெட் விலையை ஏற்றி விட்டு அதில் காசு சம்பாதிக்க பார்க்குறானுங்க. தோனி ஃபேக்டர் ஐபிஎலுக்கே ஒரு பணங்காய்ச்சி மரமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு சீசனாக இந்த வருஷம் ரிட்டையர் அந்த வருஷம் ரிட்டையர்னு சொல்லி இழுத்துக்கிட்டே கிடக்குறானுங்க. கேட்கலாம், என்னப்பா சிஎஸ்கே டீம் எல்லாம் பெட்டிங் ஃபிக்ஸிங்க்கு அலிகேஷன்ஸ் இருக்குது, அவங்க 2 வருஷம் பேன் ஆகிருக்காங்க, தோனி வந்து மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் ஈடுபட்டுக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நீ அலிகேஷன்ஸ் கொடுக்குற. இவ்வளோ நடந்தும் இந்த டீமை ஏன் மக்கள் இப்படி கொண்டாடுறாங்க? நான் திரும்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். ஜெயலலிதா கரப்ஷன் கேஸில் குற்றவாளின்னு ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு ஜெயிலுக்கே போனாங்க, அவங்க திரும்ப சிஎம் ஆகலையா? பழமொழி இருக்குது தெரியுமா, உலகத்தில் 2 பேர் தான் அயோக்கியம், ஒருத்தன் பிக் பேக்கெட் திருடன், இன்னொருத்தன் டிஎம்கேக்காரன். ஏன் தெரியுமா? இந்த 2 பேர் தான் உங்களுக்கே தெரியாமல் உங்ககிட்ட தான் காசு அடிப்பாங்க. டிஎம்கே ஊழல் பண்ணுறது யாருக்கும் தெரியாதா? அவங்களும் தான் ஆட்சிக்கு வராங்க. மக்களுக்கு நீ ஊழல் பண்ணுறியா இல்லையாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, எனக்கு ஒன்று பிடிக்குமா பிடிக்காதா, எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தா அவன் பண்ணுற தப்பை கண்டுக்கவே மாட்டாங்க. அதே ஃபார்முலா தான் சிஎஸ்கேக்கும். இவ்வளோ கான்ட்ரவர்சி இருந்தோம் தோனியை ஏன் ஒரு தங்க முட்டை போடுற வார்த்தா பார்க்குறாங்க? ஏதோ ஐபிஎல் டீம் ஓனர்ஸ் மட்டும் தான் சம்பாதிக்கிறதா நினைக்காதீங்க. ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது ஹோட்டல் ரிசர்வேஷன்ஸ், ஏர்லைன் ரிசர்வேஷன்ஸ், டிரான்ஸ்போர்ட், ஃபுட் இண்டஸ்ட்ரி, பிரிண்டிங், பெயிண்டிங், ஸ்டேடியம்குள்ளே டிவி விற்கிறவன், ஸ்டேடியம்குள்ளே பாப்கார்ன் விற்கிறவன்னு உச்சத்தில் இருக்கவன்லேருந்து அடிமட்டத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. தோனியால் 10 ஓவருக்கு மேலே பேட்டிங்கே பண்ண முடியாது, அவருக்கு நீ இஷ்யூ இருக்குன்னு சொல்லி அவங்களோட கோச் சிஎஸ்கே கோச் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கே சொல்கிறாரு. உலகத்தில் எந்த ஒரு ஹை ப்ரொஃபைல் லீகாகனு எடுத்து பாருங்கள், இப்போ என்னால் 10 ஓவருக்கு மேலே பேட்டிங் பண்ண முடியாதுன்னு யாராவது சொன்னால், தம்பி நீ கிளம்பு நான் அடுத்தால பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது எப்படி தோனிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியுது? ஏன்னா தோனியை சிஎஸ்கேல வச்சிருக்கிறதுக்கு காரணம் அவர் அடிக்கிற ரன்னுக்காக இல்லை, அவர் மூலமாக வர பணத்துக்காக. தோனியோட ரிட்டையர்மெண்ட் டெசிஷன் அவர் கையில் இல்லைங்கிறது தான் உண்மை. நான் வீல் சேரில் இருந்தால் கூட என்னை கூப்பிட்டு வந்து ஆட வைப்பாங்க அவர் சொன்னது அதனால தான். சிவகார்த்திகேயன் கையில் விஜய் துப்பாக்கியை கொடுத்தது அவரோட பெருந்தன்மைன்னு நினைக்காதீங்க, அதுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா தமிழ் சினிமாவில் விஜய் ஒரு பணம் காய்ச்சி மரம். அவர் திடீர்னு நான் இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அரசியலுக்கு போகிறேன்னு சொன்னால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், ப்ரொடியூசர்ஸ்லாம் விட்டுருவாங்களா? நீங்கள் பாட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு வழி சொல்லிட்டு போங்க தம்பின்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு தான் மெட்டிகுலஸாக ஒரு கேம் ஆனார் விஜய். எனக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் தான் கையை காமிச்சிட்டா நம்மளை விட்டுருவாங்கிற கணக்கு தான் அது. தோனி ரிட்டையர்மெண்ட்டில் இருக்க பிரச்சனையும் அதான். தோனிக்கு அப்புறமா ஒரு ஸ்டார் பிளேயர் வந்து அவரை பார்க்கறதுக்காக மக்கள் ஸ்டேடியமுக்கு வந்தாலோ இல்லை டிவியில் மேட்ச் பார்க்க ரெடியாக இருந்தாலோ கண்டிப்பாக தோனி ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒத்துப்பாங்க. ஆனால் அது நடக்கிற வரைக்கும் தோனியை விட மாட்டாங்க. ஒரு காலத்தில் சச்சின் அவுட் ஆகிட்டா இந்தியாவில் இருக்க எல்லாருமே டிவி ஆஃப் பண்ணிடுவோன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தோனி விளையாடுற மேட்ச்லேயும் அதானே நடக்கும். தோனி வராரு, அவுட் ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு தோனி வந்து ஒரு 5ஆவது ஓவரில் உள்ளே வராரு, அவுட் ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் டிவி கண்டினியூஸாக பார்ப்பீங்க? எத்தனை பேர் அந்த மேட்சை ஃபுல்லாக பார்ப்பீங்க? நீங்கள் சிஎஸ்கே சப்போர்ட்டராக இருந்தாலுமே தோனி அவுட் ஆகிட்டான்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை போகும் இல்லையா? அதுவும் இல்லாமல் தோனி விளையாடுறத பார்க்குறதுக்கு தான் பெரும்பான்மையான ஆட்கள் சிஎஸ்கே மேட்சை பார்க்குறாங்க. ஸோ தோனி ஆரம்பத்திலே விளையாட வந்து அவுட் ஆகிட்டா ஸ்டேடியம்லேயும் அவனை மேட்ச் பார்க்க மாட்டான், டிவிலையும் அவனை மேட்ச் பார்க்க மாட்டான். அப்படி டிவியில் மேட்ச் பார்க்காம வியூவர்ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் குறைஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்? டிவியில் ஆட் போடுறவன், அது 11ஆவது ஓவர்லேருந்து 20ஆவது ஓவர் வரைக்கும் ஆட் போடுறவன் என்ன சொல்லுவான்? அதை யாருமே மேட்ச் பார்க்க மாட்டாங்களே, நாங்கள் எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ காசு தரணும்? ஏன்னா ஒரு ஐபிஎல் ஆட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ திங்க் ஒரு நிமிஷத்துக்கு 5 லட்சமோ 10 லட்சமோ இது பழைய கணக்கு இருந்துச்சு. இப்போ அது அதிகமாக கூட போயிருக்கலாம். ஏன்னா வருஷம் டிவி ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் ரொம்ப வேலை அதிகமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ தோனி இருக்க வரைக்கும் தான் மேட்ச் மக்கள் பார்ப்பாங்க. தோனி போயிட்டாருன்னா மேட்ச் பார்க்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? மக்கள் கடைசி வரைக்கும் மேட்ச் பார்க்கணும். ஒரே வழி, தோனி 20ஆவது ஓவர் வரைக்கும் ஆடணும். அப்படி தோனி 20ஆவது ஓவர் வரைக்கும் ஆடணும்னா தோனி எப்போ இறங்கணும்? தோனி 14ஆவது ஓவரில் இல்லை 15ஆவது ஓவரில் இறங்கணும். ஒருவேளை அவருக்கு முன்னாடியே இறங்கி அவுட் ஆகிட்டார்னா என்ன ஆகும்? வியூவர்ஷிப் போகும்.
அதனால தான் மெட்டிகுலஸாக அவர் கடைசியாக இறங்க வைக்கிறாங்க. அவரும் பாலை தட்டி தட்டி ஆடி கடைசி வரைக்கும் நிற்கிறாரு. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். ரன் எவ்வளோ அடிக்கணும்னு ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பேட்டை ஓங்கிறதே கிடையாது. 18-19 வரைக்கும் அப்படியே தள்ளி ஆடிட்டு 19வது ஓவர் 20வது ஓவருக்கு மேலே தான் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. எஸ்பெஷலி லீக் மேட்ச்சில். ஃபைனல் பிளே ஆஃப்ஸ் விட்டுருங்க. ஃபைனல் பிளே ஆஃப்ஸ்லாம் மக்கள் முழுசாக மேட்ச் பார்ப்பாங்க. அதனால் தைரியமாக அவர் வந்து பாலை சுற்றி விட்டு போயிடுறாரு. ஆனால் லீக் மேட்சஸில் பாருங்கள், அந்த அளவுக்கு ஆடவே மாட்டார். பொறுமையாக ஆடி 20வது ஓவருக்கு எப்படியாச்சும் நிற்பார். ஏன்னா அதுதான் ஐபிஎல் டைனமிக்ஸ். தோனி அவுட் ஆகக்கூடாது. தோனி 20 ஓவர் வரைக்கும் இருந்தால் தான் சிஎஸ்கேக்கும் வருமானம், ஆப்போசிட் டீமுக்கும் வருமானம், ஐபிஎலுக்கே வருமானம். எந்த ஒரு மேட்ச் வேணால் எடுத்து பாருங்கள். பழைய மேட்ச் கூட பாருங்கள். 120 ரன், 130 ரன், 140 ரன் வரைக்கும் அடிச்சிருப்பாங்க ஆப்போனன்ட் டீம். அது சிஎஸ்கே டீம் எத்தனாவது ஓவரில் சேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள். 15வது 16 ஓவர்லாம் சிஎஸ்கே சேஸ் பண்ணதை ரெக்கார்டே கிடையாது. எப்போவுமே 18-20 ஓவரில் தான் சிஎஸ்கே சேஸ் பண்ணும். அது வரைக்கும் ட்ராக் பண்ணணும். எப்போ சொல்கிறீங்க அவர் நீ சர்ஜரி பண்ணியிருக்காரு, அவனெல்லாம் ஆட முடியாதுன்னு. கிரிக்கெட்லேயே ஃபீல்டிங் பொசிஷனில் ரொம்ப கஷ்டமானது தெரியுமா? விக்கெட் கீப்பிங் தான். ஒவ்வொரு பாலுக்கும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். எப்போ வேணாலும் பால் எட்ஜ் வாங்கினாலும் டைவ் பண்ணுறதுக்கோ குடுகுடும் ஓடுறதுக்கோ ரெடியாக இருக்கணும். இருக்கிற ஃபீல்டர்ஸ்லேயே அதிகமாக ஃபிட்னஸ் தேவைப்படுறது யாருக்குன்னா விக்கெட் கீப்பர் தான். அந்த வேலையை 20 ஓவர் பண்ணக்கூடிய தோனியால் ஏன் 10 ஓவர் பேட்டிங் பண்ண முடியல? சரி, அவரால் 10 ஓவர் பேட்டிங் பண்ண முடியலன்னு வச்சுப்போமே, 4th ரவுண்ட் 5th ரவுண்ட் வரட்டும். அவர் எப்படியும் லாஸ்ட்டில் வந்து ஒரு 10 பாலுக்கு 20 ரன் 30 ரன் அடிக்கிறான்னு வச்சுப்போமே, அது ஃபஸ்ட்லேயே அடிக்கட்டுமே. என்ன ஆக போகுது? ஒரு மொமெண்டம் வரும், ரன் ரேட் குறையும், பின்னாடி வரவங்க ப்ரெஷர் குறையும். பின்னால் வந்து கம்மி பால்ஸுக்கு நிறைய ரன் அடிக்க பதிலாக ஆரம்பத்திலே உள்ளே வந்து அடிச்சுட்டு போயிட்டார்னா வேலை முடிஞ்சதில். யாரையுமே ஒரு 8 ஓவர் 10 ஓவர் விளையாட சொல்லியே, 4 ஓவரே ஆடு, டக்குன்னு ரன் அடிச்சுட்டு போ, பின்னாடி வர ஈஸியாக அடித்து மேட்ச் ஜெயிக்கணும். இங்கே மேட்ச் ஜெயிக்கிறது கணக்கு இல்லை, இங்கே ரன்ஸ் கணக்கு கிடையாது. தோனி இருக்கணும், தோனி ஃபீல்டில் இருக்கணும், தோனி ப்ளே பண்ணணுங்கிறது மட்டும்தான் கணக்கு. இப்போ அவர் சீக்கிரமே வந்து விளையாண்டாருன்னா பிளேயர்ஸ்க்கெலாம் சான்ஸ் கிடைக்காது விளையாட, தோனியே வந்து அடித்து ஜெயிச்சிடற மாதிரி போயிடுமே. அப்படின்னா அவர் உண்மையிலேயே பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்குறதா இருந்தால் ரிட்டையர் தான் ஆகணும். இவரால் ஒரு ஆஸ்பைரிங் யங் கிரிக்கெட்டருக்கு ஒரு கிரிக்கெட் விளையாடுறதுக்கான சான்ஸ் போகுது. 43 வயசுலேயே ஒரு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. அவர் ரிட்டையர் ஆனால் என்ன ஆகும்? யாரோ ஒரு புதுப்பே வந்து விளையாடுவான அந்த பொசிஷனுக்கு. அதையும் தோனி தான் தடுக்கிறாரு. இல்லைப்பா ரசிகர்களுக்காக தான் அவர் விளையாடுறாருன்னா அவரை ஏன் ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கிறீங்க? ஒரு மனுஷனை சர்ஜரிலாம் பண்ண வச்சு ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? ரிட்டையர் ஆனவங்க அப்பாவே அம்மாவையோ இல்லைப்பா நீ வேலைக்கு போனாதான்ப்பான்னு சொல்லலாம், அது அவர் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தானே இது. லெட் ஹிம் என்ஜாய் ஹிஸ் லைஃப். அது ஏன் ஐபிஎல் அவர் விளையாட்டா தான் நம்ம பார்த்தாகணுமா? தோனியை விட்டால் யார் ப்ரோ சிஎஸ்கேக்கு விக்கெட் கீப்பிங் பண்ணுவாங்க? சிஎஸ்கேக்கு யாருங்க நல்ல ஒரு ஃபினிஷராக வருவாங்க? நியாயமான கேள்வி. தோனி இந்தியன் கிரிக்கெட் டீம் கூட தான் விளையாண்டார். இன்றைக்கி அதில் ரிட்டையர் ஆகிட்டார். இந்தியன் டீமில் விளங்காமல போயிடுச்சு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சாங்க, T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க. அப்போ தோனி இல்லைனாலும் காரியம் நடக்கும் இல்லை? தோனி போனதுக்கப்புறம் தான் ரிஷப் பண்ணிட்டு சஞ்சு சாம்சன்லாம் வெளியே தெரிய ஆரம்பித்தாங்களே. தோனி இருக்கிற வரைக்கும் தினேஷ் கார்த்திக் சான்ஸே இல்லாமல் போயிட்டு இருந்தது இல்லை? கவாஸ்கர் போனால் சச்சின் வருவார், சச்சின் போனால் கோலி வருவார், கோலி போனால் சுப்மன் கில் வருவார், ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் வருவாங்க, தோனி போனால் இன்னொருத்தர் வருவாங்க. அதனால் தோனி இல்லைனா மேட்சே நடக்காதுன்ற மாதிரிலாம் நம்ம ஒரு ஹைப் ஏற்ற வேண்டாம். இஸ் ஆல்சோ நீ ஹியூமன். நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். தோனி நீங்கள் ஃபிட்டாக இருந்தால் ஆடுங்க, இல்லைன்னா மற்றவங்களுக்கு வழி விடுங்க. நீங்கள் ஒரு லெஜண்ட். நீங்கள் இனிமேல் தான் உடைக்கிறதுக்குன்னு ஒரு ரெக்கார்டு எதுவும் இல்லை. நீங்கள் எல்லா ரெக்கார்டையும் அடித்து உடச்சிட்டிங்க. நீங்களும் இந்தியாவிலேருந்து வந்த ஒரு இன்ஸ்பைரிங் லெஜெண்டரி கிரிக்கெட்டர். கிரிக்கெட் ஆடியே நிறைய பணமும் சம்பாதிச்சிட்டிங்க. இந்தியன் கிரிக்கெட் டீம்லேயோ சிஎஸ்கேலேயோ ஒரு தோனி லெகசின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ஒருவேளை அடுத்த வருஷம் தோனி விளையாடலான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேட்ச்சில் சிஎஸ்கே தோக்குற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்நேரம் தோனி இருந்தானா கதையே வேறு அடித்து துவம்சம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் தோனி லெகசி. ஆனால் அந்த தோனி லெகசியை நீங்களே ஸ்பாயில் பண்ணுறீங்க. நீங்கள் விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருந்தால் இன்னும் 2 வருஷம் கழிச்சு சிஎஸ்கே தோக்குற மாதிரி என்ன சொல்லுவாங்க? ஆமாம் தோனி இருந்தால் மட்டும் கீழ்ச்சிருப்பார், போன வருஷமாக இருந்தாலும் ஒழுங்காக விளையாடலன்னு சொல்லி உங்களை தப்பாக தான் பேசுவாங்க. இன்னும் விளையாடிட்டே இருந்தால் உங்களுக்கோ உங்களோட ஐபிஎல் டீமுக்கோ பணம் கிடைக்கலாம், ஆனால் கண்டிப்பாக உங்கள் பேர் கெட்டுடும் தோனி. எனக்கு எப்போவுமே இந்தியாவில் ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸ்னால் கபில் தேவ், சச்சின், தோனி தான். இங்கே மதிப்பும் மரியாதையோடையும் கிரிக்கெட்லேருந்து முழுசாக ரிட்டையர் ஆகிறதான் நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா உங்களோட ஹைப்புக்காக ஆட்டம் ஆடுறதுக்காக நாங்கள் விரும்பலை. உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் எப்போவுமே இருக்கணும்னு நினைக்கிற உண்மையான தோனி ஃபேன்ஸ் நாங்கள். வீடியோவில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன், நிறைய அனாலிசிஸ் பார்த்துருப்போம். ஆனால் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சிஎஸ்கே மேட்ச் தோக்கும்போது கூட தோனி அடிக்கிற சிக்ஸருக்கு மக்கள் டான்ஸ் ஆடுறதை நிறுத்துகிற வரைக்கும்
தோனியோட ரிட்டையர்மெண்ட் நடக்காது. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது சப்ஜெக்ட் பற்றி நீங்கள் பேசணும்னு உங்களுக்கு தோணுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணலாம். மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தோரா. பாய்.